ஹாய் காய்ஸ், வெல்கம் டு Rmcardecors. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு SKODA LAURA பற்றி பார்க்க போகிறோம். அது ஒவ்வொரு விஷயமும் என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறத உங்களை இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பம்பர் ஃபுல்லாக வந்து ஒரு SKODA LAURA வந்து அந்த ஃபுல் கம்ப்ளீட்டாக ஒரு பாடி கிட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன். ஃப்ரண்ட் கிரில்லேருந்து எல்லாமே ஃபுல் கிட்ஸ் போட்டிருப்பேன். அது இல்லாமல் நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்ல வேண்டியது என்னென்னா, இதில் ஆடியோ பண்ணியிருக்கோம். அதில் ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா வண்டியிலையும் வந்து 4 கேஜ் வேறு தான் நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து ஃபீஸ் கேரோட வயரு. ஆனால் பாம்பு மாதிரி அந்த மாதிரி ஹெவியாக போட்டிருப்போம். கம்ப்ளீட்டாக ஸ்கூடன் பேண்டில் ஃபீஸ் கேர் போட்டு நல்ல ஹெவியான வயர் போட்டிருக்கோம். ஆனால் அந்தளவுக்கு ஆடியோ ஹைரடாக பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து வண்டியோட கம்ப்ளீட்டாக வந்து பாடி ஃபுல்லாக வந்து டேமிங் பண்ணியிருக்கோம். இது எப்படின்னா, என்றைக்கும் நம்ம ஆரம் பேரை சொல்கிற மாதிரி காலத்துக்கும் அந்த மாதிரி ஒரு ஆடியோ இதில் பண்ணியிருக்கோம். இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம். அலாய் மாட்டியிருக்கோம், MSW அலாய் போட்டிருக்கோம். சீட்லாம் பார்த்து நம்ம பண்ணது, சீட் டோர் பேரில் கம்ப்ளீட் நம்ம பண்ணது தான். சீட் கவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் லெதர் தான் போட்டிருக்கோம். டோர் பேடு சீட்லாம் பார்த்திங்கன்னா ஃபியூல் லெதர் போட்டிருக்கோம். 3D மேட் போட்டிருக்கோம். அதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் வந்து ஆல்பின் போட்டிருக்கோம். ஆடியோ சிஸ்டத்தை பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு, இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஆடியோ பற்றி நெக்ஸ்ட் இதில் போகலாம். நமக்கு நம்பர் 1 ஃப்ரண்ட் பம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஸ்கிட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாடி வந்து டேமிங் பண்ணியிருக்கோம் 2. 3வது அலாய். 4வது பார்த்திங்கன்னா ஃபியூல் லெதரில் சீட் கவர் போட்டிருக்கோம். ஃபியூல் லெதரில் போட்டிருக்கோம். 5வது ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி ஸ்டேரிங் அப்படியே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நேப்பால் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக ஸ்டேரிங். இது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் அடுத்து என்ன அப்டேட்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து ஃப்ரண்ட் வந்து 3 போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபுல் போஸ்ட்டு அந்த சீட் கவர் லெதர்லேயே வந்து அந்த மெட்டீரியல் ஃபுல் ஃபோரில் பண்ணியிருக்கோம். ஓகே, இத்தனை ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல் டேமிங் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. வண்டி உள்ள உட்காந்து ஓட்டுறதுக்கும் சரி, நமக்கு இந்த வண்டியில் வந்து என்ன தான் வெயில் பட்டாலும் அந்த ஹீட்டே உள்ளே அப்செட் ஆகும். அந்த மாதிரி டேமிங் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக பாடி ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஒரு அழகான ஒரு ஹெட்விண்ட் மாட்டியிருக்கோம். ஆல்பின் I108 வந்து ஆல்பின் ஹெட்விண்ட் மாட்டு உங்களுக்கு 3 ஃபோக்கல் 3 வேலை ஒரு காம்பவுண்ட் போட்டிருக்கோம். பேக் வந்து ஃபோக்கலில் 2 போட்டிருக்கோம். K2 பவர்னா பவர் தான். அதேமாதிரி டிக்கியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு ஆல்டர்னேட் பண்ணியிருப்போம். கம்ப்ளீட்டாக வந்து டிக்கியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராக்ஃபோர்ட் P2 மோல்டிங் பண்ணியிருக்கோம். ராக்ஃபோர்ட் மோல்டிங் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிக்கியில் ஃபோக்கல் ஆல்பின் ராக்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கிட் போட்டு அது என்னென்ன ப்ராசஸ் இருக்குங்கிறது வந்து நம்ம தம்பி அஃப்ரிடி சொல்லுவோம். உங்களுக்கு A to Z வரையும் உங்களுக்கு A to Z கம்ப்ளீட்டாக எல்லாமே சொல்லிடுறேன். தம்பி அஃப்ரிடி சொல்லுவான். அது வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணலாம் உங்களுக்கு தெரியாது. அதனால் வந்து இதில் என்ன இருக்குங்கிறத வந்து என்னென்ன நம்ம ஃபிட் பண்ணிக்கிறோம் நம்ம தம்பி அஃப்ரிடி சொல்லுவோம். உங்களுக்கு தனியாக செப்பரேட் ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ப்ரூஃபில் வந்து மோல்டிங் பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கோம். ஹைரன் மோல்டிங் பாக்ஸ் போட்டிருக்கோம். அப்படியே டெத் நல்ல ஹெவியாக வர மாதிரி மோல்டிங் பாக்ஸ். எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. லக்கேஜ் ஃபுல்லாக வச்சுக்கலாம். பேஸ் பாடி தனியாக அடிக்கும். லக்கேஜ் நம்ம சைடு ஃபுல்லாக வச்சுக்கலாம். பாருங்கள், இவ்வளோ இடம் பிளேஸ் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாயில் நம்ம பண்ணது தான். ஸ்பாயில் நம்ம போட்டது தான். டைலட் ஸ்மோக் கிளியர் பண்ணியிருக்கோம். இப்போ கம்ப்ளீட்டாக இந்த வண்டியை வந்து என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட் ஹேண்டில் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். சைடு வந்து எல்லாம் ஹைரண்ட் ஃபிலிம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% 3 ஓட்டியிருக்கோம். RE50 நல்ல ஒரு ஹீட்டை உள்ள அப்செட் ஆகுது. ஆல்ரெடி நம்ம டேபிங்க்கே டோர் கேப்பில் ஹீட் அப்செட் ஆகாது. அது இல்லாமல் நம்ம ஃபிலிம் ஓட்டியிருக்கோம். வண்டியில் உட்காந்திங்கன்னா அந்தளவுக்கு உள்ளே வந்து வெளியே வர தோணாது. வண்டிக்குள்ளே உள்ளே உட்காந்துட்டு வெளியே வரும்போது நமக்கு வண்டிக்குள்ளே கூலிங்காக இருக்கும். வெளியே வந்து வெக்க அப்படியே அடிக்கும். மூஞ்சிக்கு வந்து சூடு அப்படியே அடிக்கும். ரெண்டா வண்டிக்குள்ளே உட்காந்துலாம் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதோட ஆடியோ என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறது வந்து நெக்ஸ்ட்டு அப்டேட் வந்து நம்ம தம்பி அஃப்ரிடி சொல்லுவோம் உங்களுக்கு. இப்போ இந்த வண்டியில் வந்து ஒரு ஆடியோ டெமோன்னு பார்த்தலாம் நமக்கு. ஓகே பாஸ், இப்போ இந்த வண்டி வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கணும். ஆனால் கஸ்டமர் எங்கேயும் வண்டி தரல. அவர் வண்டி ஆடியோ ஃபிட் பண்ணார். ஃபுல்லாக அவுட்டரில் தான் இருந்தார். அதனால் வண்டி நம்ம கேட்டு இன்றைக்கி தான் வண்டி கிடச்சி பிடிச்சி வச்சு உங்களுக்கு வீடியோக்கு போடுறோம் இதில். ஏன்னா இதில் நம்ம போட்டது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி காட்டிருப்போம். உங்களுக்கு ஃபீஸ் கேர்லாம் பார்த்திங்கன்னா வந்து கியூடனில் போட்டிருப்போம். ஆனால் வந்து கொஞ்சம் பழசாக இருக்கும். அதேமாதிரி 4 கேஜ் வேர் தான் நம்ம எல்லாமே போட்டிருப்போம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 0 கேஜ் வேர் போட்டிருக்கோம். நல்லா
ஸ்லீவோடு போட்டிருக்கோம், சேஃப்டி ஸ்லீவோட. அதனால் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவில் வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக் அடித்த மாதிரி தான் இருக்கும். அது ஒன்றே நான் புதுசாக மாட்டி எப்படி ஒரு 1.5 மாதம் இருக்கும் இந்த ஆடியோ பண்ணி. எனக்கு கிடைக்கல, நீ கிடச்சிருக்குது, கிடச்சி விட முடியுமா, அதனால் எடுத்து வீடியோ நான் போடுறேன். இப்போ இதில் ஒரு சாங்ஸ் நம்ம ஆடியோ ப்ளே பண்ணி பார்த்தலாம். இது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சாங்ஸ் நீங்கள் கேட்டுக்கிறதில்ல, ஃபஸ்ட்டு ஸ்லோவாக வரும், அப்புறம் இந்த ஆடியோ நம்ம ப்ளே பண்ணிடலாம். ஆடியோ நீங்கள் கேளுங்க, கேட்டுட்டு உங்கள் இதில் ஹையர் ஆடியோ நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ ப்ளே பண்ண போகிறேன், ப்ளே பண்ணுவோம். பாய். ஓகே பிரதர், இந்த பாட்டு கேட்டு நானே வருஷமாச்சு. இப்போ ஒரு பாட்டு சும்மா அப்படியே ப்ளே பண்ணி பார்த்ததில் உட்காந்தா நமக்கு கேட்கணும், நல்லாயிருக்கு, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் நமக்கு டைம் இல்லை. ஓகே, இப்போது இதில் என்னென்ன ப்ராடக்ட் ஃபிட் பண்ணியிருக்கேங்கிறத வந்து உங்களுக்கு டோட்டலாக ஒரு கிட்டே அப்படியே எடுத்து வச்சு இது ஃபிட் பண்ணியிருக்கான்னு நம்ம எஃப்டி உங்களுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுவான். ஓகே, இன்ஃபார்ம் பண்ணிடுவார். ஓகே, சரி. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த யூடியூப்பில் சந்திப்போம். இந்த இதில் நம்ம ஆடியோ ஒன்று பார்த்ததுக்கும் நீ நெக்ஸ்ட் ஆடியோ நம்ம பார்க்க போகிற வரையும் உங்கள் Rmcardecors நாசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் அப்ரெடி ஃப்ரம் Rmcardecors. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பண்ணி, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால் கொஞ்ச நாள் வர முடியாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் க்யூர் ஆகிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேலஞ்சிங்கான வெஹிக்கிளுக்கு ஒரு ஆடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா SKODA LAURA. ஸோ இதோட ஸ்பீக்கர் செக்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் எல்லாமே டோரில் அந்த ரியரில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட அவுட்புட் வந்து நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் கொண்டு வரதுக்கு ரொம்பவே ரிஸ்கியாக இருந்துச்சு. இன்னொன்று டியூனிங் அவ்வளோ நேரம் எடுச்சு, இது ஃபைன் டியூனிங் முடிக்கிறதுக்குள்ளே. ஸோ டியூன் அந்தளவுக்கு நம்ம அதில் பண்ணோம், அதோட அவுட்புட் கொண்டு வரதுக்கு. ஸோ அப்படிப்பட்ட என்னென்ன ஸ்பீக்கர்ஸ்லாம் இதுக்கு நம்ம போட்டிருக்கோன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்பைன் 108 ED ஹெட் யூனிட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஹெட் யூனிட் அவுட்புட்னாலே உங்களுக்கு சொல்ல வேண்டாம், ஆல்பைனை பற்றி சொல்லவே வேண்டாம். அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் நல்லா தெரியும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஆல்பைனை பற்றி. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்க ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபேவரட் ஸ்பீக்கர் ஃபோக்கல் கேட் டு பவர் KX3 3-வே காம்பனண்ட் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த ஃபோக்கல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்டாக் யார்ட்டையுமே இருக்காது. ஸோ நம்ம நம்ம வந்து டீலர், நம்ம வந்து அஃபிஷியல் டீலர்னால நம்ம இவ்வளோ ஸ்டாக் வந்து நம்ம ரெடியாக நம்மள்ட்ட இருக்கும். ஸோ நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம நிறைய ஹை-எண்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்மளோட ஸ்டாக் இருக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் பற்றியெல்லாம் உங்களுக்கே தெரியுது. KX3 அப்புறம் பார்த்திங்கன்னா உட்டோபியா, அந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா யார்ட்டையுமே ரெடி ஸ்டாக் இருக்காது, நம்மள்ட்ட ரெடியாக இருக்கும். இந்தியாவிலே யார்ட்டையுமே ஸ்டாக் இருக்காது. அதோட ஒர்த் வந்து பார்த்திங்கன்னா 6.5 lakhs வருது அதோட ஸ்பீக்கரோட ஒர்த். ஸோ இதெல்லாம் யார்ட்டையுமே இருக்காது, நம்மள்ட்ட எப்பவுமே ரெடி ஸ்டாக் இருக்கும். சரி இப்போ இதோட ரியர் ஸ்பீக்கர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுலேயே கேட் டு பவர் X2 2-வே காம்பனண்ட் போட்டிருக்கு இதே சீரியஸில். தென் இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் ஆம்பிளிஃபயர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹீலிக்ஸில் P6 DSP. இது வந்து பார்த்திங்கன்னா 8 சேனல் ப்ராசஸர் 6 சேனல் இன்பில்ட் ஆம்பிளிஃபயரோடு வருது இந்த ஆம்பிளிஃபயரு. தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு மோனோபிளாக் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா M1 மோனோபிளாக் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இன்னொரு 2 சேனல் வந்து பார்த்திங்கன்னா DLS 2 சேனல் ஆம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இதில் யூஸ் பண்ணியிருக்க சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா ராக்ஃபோர்டில் P3 சீரிஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில்
தென் இன்னொன்று டேம்பிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து வண்டி ஃபுல்லாகவே நம்ம டேம்ப் பண்ணியிருக்கோம். நம்ம ஃப்ளோரு, டாப்பு, டோரு, வீல் ஆர்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம வந்து டேம்ப் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் என்ன வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இம்போர்ட்டட் காரில் போகிற மாதிரி இருக்கும், ஒரு Mercedes Benzல அந்த மாதிரி ஒரு போகிற ஃபீல் தான். இந்த ஏர் நாய்ஸ் எல்லாம் எதுவுமே உள்ளே வராது, உங்களுக்கு எந்த ஹீட்டுமே உள்ளே வந்து உங்களுக்கு அப்சர்வ் ஆகாது. ஸோ நான் அந்த இம்போர்ட்டட் காரில் போனால் ஹைவேஸில் நீங்கள் போகும்போது அப்படியே ஒரு சைலண்ட்டாக போகும்போதுல அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான். இந்த டேம்பிங்கோட வேலை வந்து அதுதான் உங்களுக்கு. தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆடியோ டீட்டெயிலிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மைன்யூட் சவுண்ட்ஸ் இந்த எல்லாமே டீட்டெயில்டாக கேட்கும். எந்த நாய்ஸும் வெளியே போகாது, வெளியே இருக்க நாய்ஸ் உள்ளே வராது. ஸோ இப்போது நம்ம ஃபேவரட் ஸ்பீக்கர் வந்து இது நிறைய வாட்டி நான் உங்களுக்கு காட்டிட்டேன். இருந்தாலும் வந்து இதை காட்டுறதுக்கு எனக்கு சலிக்கவே இல்லைங்க. இதை பார்த்துடலாம் வாங்க. எப்பவுமே நான் வெளியே வச்சு காட்டுவேன், இந்த டைம் உங்களுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியே காட்ட போகிறேன். இந்த பாக்ஸ் செட்டப்பே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஏதோ ஒரு டிஜே பாக்ஸ் செட்டப் மாதிரி இருக்குது. இதோட பேக்கிங் ஆகட்டும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதோட டியூட்டர். இந்த டியூட்டர் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்கே மெட்டீரியல். இது கம்ப்ளீட்லி இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட் ஸ்பீக்கர்ஸ். ஸோ இதோட சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் சவுண்ட் அப்படியே இருக்கும் உள்ள உங்களுக்கு. இந்த ஆடியோ கேட்கும்போது நம்ம எவ்வளோ தூரம் போய்ட்டுருமாலும் இந்த ஆடியோ வந்து ஆஃப் பண்ணவே தோணாது. நம்ம போயிட்டுருக்க இந்த போரே அடிக்காமல் சில ஆடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு நான்லாம் பாட்டே கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் தூரம் போனால் தலைவலிக்க ஆரம்பிச்சாலும் ஆஃப் பண்ணிடுவாங்க அப்படின்வாங்க. ஆனால் இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது நீங்கள் கண்டிப்பாக இல்லை. இதில் நீங்கள் கேட்டு பழகிட்டிங்கன்னா நீங்கள் ஆடியோ நீங்கள் கார் எடுத்ததுலேருந்து நிறுத்துகிற வரைக்கும் ஆடியோ நீங்கள் ஆஃப் பண்ணவே மாட்டீங்க. அப்பேற்பட்ட ஸ்பீக்கர்ஸ் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா இதோட மிட்வூஃபர், சாரி இது வந்து இதோட மிட் ரேஞ்ச், இது மிட் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. தென் இது வந்து பார்த்திங்கன்னா இதோட மிட் ஊஃபர் சொல்லுவாங்க. ஸோ ஹெவியாக இருக்கும் ரொம்ப ஸ்பீக்கர்ஸே பார்க்குறதுக்கு. ஸோ இதோட டிசைன் ஆகட்டும் இது பார்க்கவே பாருங்கள், ரொம்ப அது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த ஸ்பீக்கர்ஸ் பார்க்கவே உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஹேண்ட்மேட் இது எல்லாமே உங்களுக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இது வந்து 3-வே காம்பனண்ட், இது வந்து பார்த்திங்கன்னா 2-வே காம்பனண்ட். 3-வே காம்பனண்ட் 2-வே காம்பனண்ட் என்ன டிஃப்ரென்ஸ்னு ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய நான் சொல்லியிருப்பேன். இப்போது 2-வேங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக உங்களை ஹெட்செட்டில் கேட்குற ஆடியோ ஃபீல் அந்த மாதிரி இருக்கும். இந்த 3-வே காம்பனண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் கான்சர்ட், ஒரு லைவ் ஸ்டுடியோவில் நீங்கள் உங்கள் ஆப்போசிட்டில் உட்காந்து பாடிட்டு இருக்காங்க, நீங்கள் அப்படி கேட்கும்போது எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இந்த 3-வே காம்பனண்ட்டோட ஸ்பீக்கர். இந்த 3-வே காம்பனண்ட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் சீரியஸ். ஸோ அதுதான் பண்ணியிருக்கோம். இதோட கிராஸ் ஓவரே பாருங்கள், இதோட கிராஸ் ஓவர் காட்டுறேன் நான். வாவ் எப்படி இருக்குது பாருங்கள். இதோட அவுட்புட் ஆகட்டும், இதோட இது வயரிங், இதோட மேக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வேறு லெவல் அட்ராக்டிவாக இருக்குது. இதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எந்த லெவல் டிபி லெவல் வந்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த கிராஸ் ஓவர்லேயே நம்ம செட் பண்ணி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆக்டிவ் பண்ணியிருக்கோம் வண்டி. பார்த்திங்கன்னா ஆக்டிவ் பேசிவ் என்ன கான்செப்ட்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் ஆக்டிவ் பேசிவ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு 4 சேனல் யூஸ் பண்ணி இப்போ ஃப்ரண்ட் காம்பனண்ட்டு ரியர் சப்பு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லைன் இப்போ 2 லைன் வந்து இதுக்கு போகும், காமன் டியூட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா கிராஸ் ஓவர் மூலியமாக போய் கிராஸ் ஓவர்லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்பீக்கருக்கு போகும். ஆனால் ஆக்டிவ் எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஆம்பிளிஃபயர்லேருந்து டியூட்டருக்கு தனியாக உங்களுக்கு ஊஃபருக்கு தனியாக போகும். இப்போ ஒரு 4 சேனல் இப்போ ஃப்ரண்ட்டு நம்ம வந்து ஒரு 2-வே காம்பனண்ட் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சேனல் லேம்ப் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அதோட டியூட்டருக்கு தனி லைனு, இதுக்கு ஊஃபர் தனி லைன். அப்போது கேட்கும்போது ஆடியோ டீட்டெயிலிங் வந்து இன்னும் வேறு லெவலில் இருக்கும் இதோட இது. ஸோ இப்போ எல்லாமே மாட்டிட்டோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா டியூனிங்குன்னு ஒன்று இருக்குது. டியூனிங் பண்ணாமல் அவுட்புட் வராது, கண்டிப்பாக வராது. ஸோ இது ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டாஸ்க் இந்த வண்டியை வந்து நம்ம டியூன் பண்ணுறது. ஸோ ஏன்னா அவ்வளோ டைம் ஆகிடுச்சு இந்த வண்டி நம்ம டியூன் பண்ணி இதோட அவுட்புட் பெட்டராக இது நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகிறதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. அது போக கஸ்டமர் வந்து அவரை சாட்டிஸ்ஃபை நம்ம பண்ணி கஸ்டமர் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக வெளியே போனார். ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த பென்ஸ் எல்லாமே ஹையன் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த கஸ்டமரோட வண்டி தான் இது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லாரா தான் நம்ம வந்து ஹையன் பண்ணது. இப்போ மறுபடியும் அப்டேஷனுக்கு வேண்டி வந்துச்சு. இப்போ அப்டேட் பண்ணி நான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஃபுல்லாக இது பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த வீடியோ நம்ம ரிவீல் பண்ணல, இந்த டைம் நான் உங்களுக்கு வந்து இது ரிவீல் பண்ணியிருக்கேன். ஸோ இது இப்போ இதுக்கு முன்னாடியே நம்ம நாசர் பாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஆடியோ மட்டும் பண்ணல, இதில் வந்து பார்த்திங்கன்னா லெதர் சீட் கவர்ஸு, அலாய் வீல்ஸு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய நம்ம பண்ணியிருக்கோம். பின்னாடி பார்த்திங்கன்னா சப்வூஃபர் மோல்டிங், அதை பற்றி பிராண்டிங்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஃபர்தர் ஏதாவது டீல்ஸ் தெரியும்னா
கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா மல்டிபிள் டெமோ கிளாஸ் இருக்குது, நீங்கள் டெமோ பார்த்து உங்கள் ஃபீல் எப்படின்னு சொல்லி நான் அப்சர்வ் பண்ணிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களை ஸ்பீக்கர்ஸ் கொடுப்பேன். தேங்க்யூ. சைனிங் ஆஃப் அஃப்ரிடி ஃப்ரம் RM Cardecors.